Hi, this is Rajiv Talks. Welcome to my channel. இன்னைக்கு செரிப் இயக்கத்துல வைபவ் நந்திதா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சுட்டு வந்திருக்க ரணம் படத்தை பத்தி பேச போறோம். இது ஒரு கிரைம் த்ரில்லரான படம். கிரைம் த்ரில்லர்னா அந்த படத்துல பயங்கர சஸ்பென்ஸ் இருக்கணும். சஸ்பென்ஸ்னா என்ன மாதிரி இருக்கணும்? ஒன்று ஆடியன்ஸுக்கு இருக்கணும், இல்லை அந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ் இருக்கணும். நமக்கு சஸ்பென்ஸ் தெரியும், அவங்களுக்கு தெரியாமல் எப்படி சஃபர் ஆகுறாங்க, அந்த விஷயம் தெரியாமல் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான படங்கள் இருக்கும். இல்லைன்னா நமக்கே தெரியாது எங்கே என்ன நடக்குது, என்னடா அது புது புது கேரக்டர் வந்துகிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரியும் ஒரு விதமாக சஸ்பென்ஸ் இருக்கணும். இந்த ரெண்டு விதமாக சஸ்பென்ஸ் பொதுவாக படங்கள்ல இருக்கும். இந்த படத்துல இந்த கிரைம் த்ரில்லர் எந்த அளவுக்கு நம்மளை சஸ்பென்ஸா கொண்டு போச்சா, எவ்வளவு விறுவிறுப்பா இந்த படம் எடுத்துட்டு போனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த படம் ஒரு ஹீரோ சப்ஜெக்ட் படம். எனக்குமே ஒரு கிரைம் த்ரில்லர் எப்படி இருக்கணும்னா, ஒரு சாதாரண மனுஷன் அவனுக்கு இந்த விஷயம்லாம் கண்டுபிடிக்கிறான், ஒரு சாதாரண மனுஷன் அவனுடைய வாழ்வியிலேருந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது செம்ம சூப்பரா இருக்கும். இது ஒரு ஹீரோ மெட்டீரியல் படம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஹீரோவுக்கு ஒரு சில டேலண்ட் இருக்கும், அந்த டேலண்ட்ல அந்த வில்லனை ட்ரை பண்ணி போறது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்துல இருக்கும். ஹீரோ அசாசினேட் பண்ணிடுவாரு. இந்த கொலைகள்லாம் எப்படி நடக்குது, இதுக்கு பின்னாடி யார் இந்த கொலையை பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி அசாசினேட் பண்ணிடுவாரு. ஏன் அப்படின்னா அவர் ஒரு ஸ்டோரி ரைட்டர். அதனால சில போலீசஸ்லாம் சில கேசஸ் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடா அது எப்படி முடிக்கிறதுனே தெரியாது. அதுக்கு ஒரு சில கதைகள்லாம் அதுக்கு மேட்சா எழுதி அதை அப்படியே முடிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஆள் தான் ஹீரோ. ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரியான எல்லா கேசஸுக்கும் அவர் ஒரு ஸ்டோரி எழுதி இப்படிதான் முடியும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருவாரு. இல்லைன்னே ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருவாரு. அவர் இன்னொரு திறமையும் இருக்கும், என்னன்னா ஒரு செதஞ்சு போன மூஞ்சி இருந்தா கூட அது இப்படிதான் இந்த உருவம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வரைஞ்சிருவாரு. இவருக்கு இடையில ஒரு டிசீஸ் வேற இருக்கும், ஏன்னா அவர் லைஃப்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துரும், அந்த நடந்ததுல அப்படி வந்திருக்கும். இதெல்லாம் வச்சு ஒரு த்ரில்லர். இப்போ இவருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நமக்கு த்ரில்லிங் கம்மியாயிடுச்சு. இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணிடலாம் இங்க எங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு த்ரில்லிங் கம்மியான மாதிரி இருந்தது. படம் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் விறுவிறுப்பாவே போனது. விறுவிறுப்பா போனாலும் இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் பழைய படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கும். ஏன்னா படத்துல ஓப்பனிங் ஷாட்டே அவர் ரூமை காட்டுவாங்க, அறம் செய்ய விரும்புன்ற மாதிரி, அறம் செய்ய அந்த மாதிரிலாம் ஒரு சில கோட்லாம் அந்த படத்து அந்த ஷாட்ல இருக்கும். அதுல அவருடைய வாழ கேப்டன் அமெரிக்காவுடைய ஷீல்டு இருக்கும். அந்த ஷீல்டுல ஒரு சீன் வரும். ஆக்சுவலி வில்லன் அவர் அட்டாக் பண்ண அவர் வீட்டுக்கே வந்துருவாங்க. அப்ப அந்த ஷீல்டு எடுத்து தடுப்பாரு, கோடாரையில் அடிச்சு அந்த ஷீல்டு உடஞ்சிரும். ஆனா அடுத்த ஷாட் அந்த ஷீல்டுல இருந்தே ஆரம்பிக்கும். அப்படிங்கும் போது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் லாஜிக் மிஸ்டேக். ஏன்னா ஒரு கிரைம் த்ரில்லர்ல ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நமக்கு எங்கடா குழு கிடைக்குதுன்னு நம்ம ரொம்ப தேடி தேடி பார்த்துட்டு இருக்க ஒரு படம். கிரைம் த்ரில்லர்னா அவ்வளோ நுண்ணிப்பா நம்ம கவனிப்போம் இல்லையா. நமக்கே இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த நம்ம அப்படி விட்டுட்டு போயிருக்கேன், சரி ஓகே அடுத்து இந்த மாதிரி சின்ன 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 நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்கு. அண்ட் இந்த படம் கொஞ்சம் பழைய படம் மாதிரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போற வரைக்குமே நமக்கு கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருக்கு. அந்த ஹீரோ அப்பவே கண்டுபிடிச்சிருக்கலாம். அவ்வளவு தூரம் இன்னும் என்ன இன்டர்வலே விடல. அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருக்குடான்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஒரு கதை எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி லைக் ஒரு நிறைய சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் அந்த அளவுக்கு சஸ்பென்ஸாக இருக்காது. ஒரு சாதாரண ஆடியன்ஸ், நான் நார்மலா ஒரு படம் பார்க்குறவங்க, ஒரு சுறுசுறுப்பான ஒரு தமிழ் சினிமா பார்க்குறவங்களுக்கு இந்த படம் உண்மையிலே நல்லா இருக்கும். பட் நிறைய கிரைம் த்ரில்லர் பார்த்த ஒரு அந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த படம் அவ்வளோ சுறுசுறுப்போ விறுவிறுப்போ இருக்காது. ஏன்னா அடுத்த கட்டம் என்ன நடக்கும் அப்படின்றது ரொம்ப ஈஸியான ப்ரிடிக்ஷனா இருக்கும். இதுல எடுத்துட்டு வந்திருக்க ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் ஒருவேளை இதுக்கு இருக்குமோ, படத்தை விறுவிறுப்பா ஆக்கணுன்றதுக்காக எடுக்கப்பட்டதோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சைல்டு ரேப்பு, இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயங்கள், ரொம்ப சென்சிட்டிவான சோசியல்ல இருக்கக்கூடிய சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் ரொம்ப மைனூட்டமா கையாள வேண்டிய கட்டாயத்துல இயக்குநர்கள் இருக்காங்க. அதெல்லாம் எடுத்து பேசுறதுனால நம்ம படம் பயங்கரமா ஆயிடும்னு நினைச்சு பண்றாங்கன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் நல்லாதான் கையாளப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட இந்த படத்துக்காக பிணைக்கப்பட்ட மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. மற்றபடி ஓவராலா நமக்கு தெரிஞ்சிடும், இவ்வளவு விஷயங்களை ஹீரோ கண்டுபிடிக்கும் போது இந்த விஷயங்களையும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இதுல என்ன படத்துல திரைக்கதையில என்ன ட்விஸ்ட்னா, இந்த இவ்வளவு பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியே ஹீரோ தான் அப்படின்றத ஃபைனலா காமிச்சிருப்பாங்க. இவ்வளவுதான் நமக்கு அந்த இயக்குனர் வச்ச சஸ்பென்ஸ். ஸோ அதனால இதுல அந்த அளவுக்கு இல்லைனாலும் கூட ஓரளவுக்கு இருக்கக்கூடிய படம் தான். ஆனால் வைபவுக்கு இது ஒரு நல்ல படம். ஏன்னா வைபவ் மோஸ்ட்லி சில பெரிய பெரிய படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ல போவாரு. இடையில நிறைய படங்களும் பண்ணியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இது அவருடைய ஸ்டாண்ட்லோன் படத்துல இந்த படம் ஓரளவு நல்லா இருக்கக்கூடிய படம் தான். இப்போ எல்லா ஹீரோக்களும்
இந்த மாதிரி கிரைம் த்ரில்லரை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் ஓரளவு பார்க்கக்கூடிய படம் தான் தமிழ் சினிமாவில். ஸோ அனைவரும் இந்த படத்தை பாருங்கள், நல்லா தான் இருக்கு, ஒரு முறை பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தோம் உங்களுக்கு மிக்க நன்றி. பாய்.